ஹாய் கைஸ், வாங்க நாம் தயிர் குழம்பு ப்ளஸ் வடை எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். வாங்க. நல்லா ருசியாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டான மோர் குழம்பு ப்ளஸ் நல்லா வறுத்த வடை. இது மிஞ்சிக்கு நான் ஒரு காம்பினேஷனே இல்லைங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாம் சண்டே வந்து கிருத்திகை வந்ததால் நான் மோர் குழம்பு வச்சேன். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பருப்புங்களாம் ஊற வச்சுக்கலாம். இது குழம்புக்கான பருப்பு, கொஞ்சம் தோரம் பருப்பு, கொஞ்சம் பச்சரிசி ஊற வச்சிங்கன்னா, அப்புறம் உளுந்தம் பருப்பு ஊற வச்சிங்கன்னா, வெங்காயம், தக்காளி, அப்புறமேட்டு இஞ்சி, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, இஞ்சியை போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஏன்னா உளுந்தம் பருப்பு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும்ல, தயிர் குழம்புக்கு கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா நிறையவே போட்டுக்கலாம். இஞ்சி இடிச்சிக்கினேன். கொத்தமல்லி துருவா அரைஞ்சி வச்சாச்சு. ஒரு பானையில் எண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். அதுக்கு பச்சை மிளகா ஒரு 6லேருந்து 7 எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இந்த பச்சை மிளகா. இதை நம்ம அப்படியே போட மாட்டோம். இந்த ஊற வச்ச துவரம்பருப்பு கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். துவரம்பருப்பு கூட உப்பு போட்டிருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பு, அப்புறமே மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கணும். பாருங்கள், அரைச்சி வச்சாச்சு. ஒரு பக்கம் கடுகு போட்டாச்சு. காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கினேன். வெங்காயம் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி போட்டுக்கணும். இஞ்சி ஃபஸ்ட்டே போடக்கூடாதுங்க, நல்லா இருக்காது. அரைச்சி வச்சிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக அரைச்சி பாருங்கள். இப்போ தக்காளி, அப்புறமேட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஏன்னாக்கா ரொம்ப தீஞ்சு போயிடும், வதங்காது, தக்காளி வதங்காது. அதனால் மூடி வச்சுக்கலாம். அந்த ஸ்டேஜில் 1/2 லிட்டர் தயிர் எடுத்துருக்கேன் நான். 1/2 லிட்டர் தேவைப்படாது, கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 300 கிராம் போதும், 300 ml போதும் தயிர். நல்லா அடிச்சிக்கலாம். உங்கள்கிட்ட பீடர் இருந்தால் அடிச்சிக்கோங்க, இல்லாட்டி மோர் சிலுப்புறது இருந்தால் அடிச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இதில் உப்பு போடல, ஏன்னாக்கா இந்த பருப்பு அரைச்சோம்ல, துவரப்பருப்பு அரைச்சாலும் அதில் உப்பு போட்டிருக்கேன். அதனால் உப்பு தேவைப்படாது. இந்த பதம் தாங்க நமக்கு இப்போ முக்கியமாக தேவைப்படும். இப்போ அரைச்சி வச்சோம்ல பருப்பு, அப்புறமேட்டு அரிசி கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சால, அதை வந்து நாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நாம் தீய விடாத நல்லா கெட்டி பதத்துக்கு வர மாதிரி நாம் வறுத்துக்கணுன்னாக்கா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம இங்கே தான் இருக்குங்க மோர் குழம்புக்கான பதம். கொஞ்சம் நல்லா அந்த பருப்பு வந்து துவரம் பருப்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி வரணும். தீயக்கூடாது. தீய விட்டுட்டிங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், கெட்டியாகுது பாருங்கள். கெட்டியாகிற ஸ்டேஜில் நாம் தண்ணி கொஞ்சோண்டு மிக்ஸி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அந்த இப்போ அடித்து வச்சோம்ல அந்த மிக்சியில் தண்ணி ஊற்றி நாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஊற்றிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நேரம் போகிற அளவுக்கு ஊற்றிக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் காமிக்கல. பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது மோர் குழம்பு. ஒன்றுமே இருக்காது, வயிறு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இஞ்சி போட்டிருக்கோம், பெருங்காயம் போட்டிருக்கோம், துவரம்பருப்பு எல்லாமே நல்லது தானே. கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொச்சா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து வச்ச தயிர் ஊற்றிக்கலாம். நீங்கள் தயிர் குழம்புனா சொல்லிக்கோங்க, மோர் குழம்புனா சொல்லிக்கோங்க, எல்லாமே ஒன்று தான். இது கொஞ்சம் தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். மோருக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கணும். இது தயிர் இல்லாத மோர் இல்லாத ஒரு நடுவில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும் இந்த குழம்பு. கொஞ்சம் கொச்சி வருது பாருங்கள். இந்த ஒரு மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நாம் இறக்கிடணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இந்த ஸ்டேஜில் நாம் உளுந்தம் பருப்பு அரைச்சி வச்சுக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். ரொம்ப ஊறினாக்கா பருப்பு ரொம்ப ஊறினாக்கா எண்ணெய் இழுத்துடும், நம்ம உடம்புக்கும் கெடுது. இந்த பாருங்கள், நல்லா தொட்டு பார்க்குறேன் பாருங்கள். ஒட்டவே இருந்தாக்கா தண்ணி நிறைய ஊற்றுன்னு அர்த்தம். வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா துருவா அரிஞ்சு வச்சுட்டேன் நான். அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானாக்கா நீங்கள் வாழை எடுத்துக்கோங்க. வாழை நான் போய் வாங்கலை, சரின்ட்டு அதே போட்டு வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள். ஒன்று ஒன்றா போட்டு நாம் தண்ணி தொட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கணும். தயிர் குழம்புக்கு ரொம்ப செவரக்கூடாது, ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் நம்ம அதை போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஒருத்தர் தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதில் போடுவாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு ரொம்ப ஊறினாக்கா எனக்கு பிடிக்காது. ஏன்னா குழம்புலேயே அதிலே கரைஞ்சி போயிடுமா. கொஞ்சம் இந்த மாதிரி விட்டாக்கா நமக்கு குழம்புல அப்படியே நிற்கும், கெட்டியாக இருக்கும். நம்ம எப்படியே எடுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒருத்தர் ரொம்ப ஊறுன்னு நினைப்பாங்க. எனக்கு ஊற தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னாங்க நீங்கள் தண்ணியில் போட்டு நீங்கள் பண்ணிங்க. வாங்க சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மோர் குழம்பு. உளுந்தம்பருப்பு வடை சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் வச்சுக்க தேவையில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.